இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் பார்க்குறோம். சரிங்களா? இப்போ நீங்கள் சொல்லுங்கள், யாருக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதயம் வலிக்கிற மாதிரி இருக்கும், படபடப்பாக இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் தலை சுத்தல் இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போது வாழ்க்கையில் நமக்கு ரொம்ப முக்கியமானது உடல் ஆரோக்கியம். அந்த உடல் ஆரோக்கியம் ஆறணும்னா மூளை அமைதியாக இருக்கணும். அதுக்கு எனர்ஜி தேவை. நம்ம மைண்டு சிந்தனை இருக்குல்ல, அதுதான் எனர்ஜிக்கு ஈக்குவல்னு சொல்லுது. மன அழுத்தத்தை குறைக்கணும். மன அழுத்தங்கிறது என்னது? நம்ம உடம்புல பம்ப் பண்ணக்கூடிய பிளட்டு, ஆக்சிஜனேட்டட் பிளட், ஆக்சிஜனேற்றம் செய்யப்பட்ட ரத்தம் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன பண்ணுது? உடம்புல பூரா இந்த ரத்தத்தை ரத்த குழாய்கள் அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது, பம்பிங் நடக்கும்போது நார்மலாக சீராக இருந்ததுன்னா இந்த இதயம் சம்மந்தமான நோய்கள் வரவே வராது. இது தெரியாமல் தான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஹார்ட் அஃபெக்ட் ஆகுது. இது மாதிரி ப்ராப்ளம்ஸ் நிறைய பேருக்கு இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம எப்படி நம்மளை ஆரோக்கியமாக வச்சுக்கிறது, அதுதான் இன்றைக்கி பண்ண போகிறோம். டெய்லி தியானம் பண்ணுங்கள், ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் ஆல்ரெடி நான் சொன்னது தான். சரியா? இது தவிர்த்து உங்களை யாராவது கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி பேசினா, தப்பாக பேசுகிறவங்க, தப்பே இருக்காது, ஆனால் நீ தான் தப்புமா குற்றவாளிகளாக நம்ம நிறுத்துவாங்க. இவங்கெல்லாம் யாருன்னா நெகட்டிவ் பீப்புள்ஸ்னு சொல்லலாம். நமக்கு எதிர்மறை எண்ணங்கள் தரக்கூடிய எல்லாருமே ஒரு காளான் கொல்லி மாதிரி. ஆனால் அவங்க தான் நம்ம லைஃபையே க்ரோத்தப் பண்ணுறாங்க. அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கள். அந்த டைம் நம்மளை யாராவது திட்டினா என்ன பண்ணுங்கள்? ஜஸ்ட் ஸ்மைல். ஓகே, சிரிச்சுட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து ஆத்மாவால் தேங்க்ஸ் சொல்லிவிட்டு என்ன பண்ணிக்கோங்க, அவங்கள மூவ் ஆன் பண்ணிவிட்டு அவங்க சொன்ன பேச்சு, அவங்க சொன்ன வார்த்தை எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க. ஓகே, ஐ வில் பி ஆல் ரைட். சொல்லுங்கள், நீங்கள் பேசின வார்த்தை, நீங்கள் சொன்ன சொல் எதுவுமே என்னை பாதிப்படைய செய்யாது. அப்படி இருக்கும்போது நமக்கு ஸ்ட்ரெஸ் வருமா? உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸு தன்னாலேயே குறையணுமா? காலையில் எழுந்த உடனே உங்களுக்கு பிடிச்ச சுவாமி இருப்பார்ல வீட்டில், சுவாமி படங்கள் இருக்கா வீட்டில்? ஒரு மையப்புள்ளியில் அந்த சுவாமியை என்ன பண்ணுங்கள், இந்த மெடிடேஷன் நிறைய பேர் வேறு விதமாக கற்றுக் கொடுப்பாங்க. நான் என்ன சார்ந்த மனிதர்களுக்கு நான் எல்லாருமே சொல்கிற விஷயம் என்னென்னா, நீ ஒரு நல்ல அம்சமுள்ள தெய்வ சக்தி தானே நமக்குள்ளே இருக்குது. அப்போ என்ன பண்ணுங்கள், தியானம் பண்ணுங்கள். தியானம் எப்படி பண்ணலாம்? சுவாமியோட அந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு உறுப்பு நல்லா பாருங்கள். சுவாமியோட கண்களை பார்க்குறீங்க, இல்லை பாதத்தை பார்க்குறீங்க, ஓகேவா? இல்லை இதயத்தை பார்க்குறோம். ஏதாவது ஒரு பாற்றை நம்ம பார்த்துட்டு உள்நோக்கி தியானம் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த ஆழ்ந்த சிந்தனை உள்ளே போகுது. அப்போ உள்ளே போகும்போது என்ன ஆகும்? மனது ஒருமுகப்படும், எண்ணங்கள் ஒரு இடத்துல குவிக்கப்படும். ஸோ அப்போது எண்ணங்கள் சீர்படுது. அப்போ அந்த நேரத்தில் பிபி ரைஸ்அப் ஆகுமா? பிபி ரைஸ்அப் ஆகாது. ஓகேவா? அதே மாதிரி அவமானப்படுத்துகிற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நல்ல விஷயங்களை எடுத்துக்கோங்க. நம்ம மேலே தப்பில்லாதப்போ அந்த கெட்ட விஷயங்களை தூக்கி போட்டுருங்க. நான் என்ன செய்வேன், என்னை தூற்றியவர்க்கும் என்னை வாழ்த்தியவர்க்கும் நன்றி உரைப்பேன். இது என் வாழ்வின் மேன்மை என்றே சூளுரைத்து நான் அனைத்திலும் வெல்வேன். சேலமா? ஓகே, இன்றைக்கி சொன்ன கருத்தை பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.